ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த காலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். மறுபடியுமாய் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளது என்பதாய் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால் எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் இந்த கடைசி நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னா, இன்றைக்கி வரலையும் நம்ம ஜீவனோடு கூட வச்சிருக்கிறார். அவருடைய கிருபை நம்ம பாதுகாக்கிறது. தேவனுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி எல்லா தீமைகளுக்கு ஆண்டவர் விலக்கி நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால் தேவன் அப்படிப்பட்டதான சித்தமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறமைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் துதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த நாளில் விசேஷமாக ஒரு வேதத்தின் பகுதியை உங்களுக்காக நான் வாசித்து தியானித்து தேவ சமூகத்தில் உங்களை இந்த நாளில் ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக நான் நடத்தணும்னு சொல்லி யோசிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கு கொடுக்காமல் என்னுடைய சமாதானத்தை வைக்கிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அருமையான தேவ ஜனமே, இந்த வசனத்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பாருங்கள் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார்னா, தம்முடைய வார்த்தையே நமக்கு எப்போவுமே அவர் லாபகரமாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம ஏதாவது ஒரு காரியத்தில் பயப்படுகிறோம், நம்ம அஞ்சுகிறோம், ஏதாவது ஒரு கலக்கம் நமக்கு ஏற்படுத்த முதல் நம்முடைய இருதயத்தை தான் பாதிக்கிறது. இருதயத்தில் தான் நம்ம யோசிக்கிறோம், ஐயோ என்ன இப்படி நடந்து போச்சு அப்படின்னு. அந்த இருதயமானது மனசுக்கு உடனடியே அதை கனெக்ட் பண்ணுது, மைண்டுக்கு செலுத்துது, இப்படி போல சூழ்நிலை அப்படின்னு சொல்லி. ஆகினால இப்படிப்பட்டதான இந்த நெருக்கமான சூழ்நிலையில் நாம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டோடைய வசனத்தில் தேவன் நமக்கு தெரிவிக்கிறார். இயேசு சுவாமியே பேசப்பட்ட ஒரு வார்த்தை. எனக்கு கருமையான தேவ ஜனமே, இந்த கால நேரத்தில் ஒருவேளை அநேக காரியங்களை குறித்து நம்ம பயந்து கொண்டு இருக்கலாம், நடுங்கி கொண்டு இருக்கலாம், போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அப்படியே நம்ம சுற்றிலுமாக இருக்கிறதான சூழ்நிலைகள் இன்னைக்கு பயங்கரமாய் நம்ம போய்கொண்டு இருப்போம். எது எப்படியோ தேவன் நமக்கு துணையாய், தேவன் நமக்கு அடைக்கலமாய், அவர் நம்முடைய கரங்களை பிடித்து நடத்துகிறவராய் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், சமாதானம் உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். ஐ கிவ் மை பீஸ் unto you, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்றார். சீஷரில் பார்த்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. முதலாவது வசனத்தை வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலையும் விசுவாசமாயிருங்கள்னு சொல்லி. அதனால தேவன் நம்மை குறித்து இந்த கால நேரத்தில் அவர் பேசப்படுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அநேக காரியங்களில் இருதயத்தில் நம்ம வருத்தப்படுகிறோம், வேதனைக்கிறோம், கலக்கம் அடைகிறோம். போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிறது, நெருக்கங்கள் நம்மை அப்படியே பின்தொடர்கிறது, போராட்டங்க, அவமானங்க, எத்தனையோ விதமான காரியங்கள் நம்மை பின்தொடர்ந்து சமாதானத்தை கெடுக்கிற ஒரு நிலைமைங்க, அமிழ்ந்து போகிற தருணங்கள், எத்தனையோ காரியங்களில் இன்னைக்கு ஜனங்கள் வேதனைக்கிறதும் அவதிப்படுகிறதும் நெருக்கமான சூழ்நிலை போகிறதுமான ஒரு நிலைமைங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிற ஒரு காரியம் என்னன்னா, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபிள்ட். 27ஆம் வசனத்திலேயும் கடைசி பாகத்தில் சொல்லப்படுகிறது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. இருதயத்தில் கலக்கம் உண்டு, பயங்கள் உண்டு. உலக காரியமாய் நாம் அநேக விதத்தில் நம்ம பயப்படுறோம், அநேக காரியங்களுக்கு பயப்படுறோம்.
உலக பிரகாரமாய் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு தருவாயில இந்த காரியம் எனக்கு நேரிடுமா, அது நேர்ந்துடுமா, இப்படி போல சூழ்நிலை வந்துடுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் இந்த சத்திய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் எதிர்பார்க்கிற காரியத்தை மாற்றுதலாக ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் தான் உனக்கு சமாதானத்தை தருகிறவர், அவர் தான் கூட இருக்கிற தேவன். அதனால தான் கர்த்தர் நம்ம பார்த்து சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஐ கிவ் மை பீஸ் அன்டு யூ. அடுத்து வாசிக்கிறோம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி. என்னுடைய சமாதானம், உலகம் கொடுக்கிற சமாதானம் அதெல்லாம் கொஞ்ச நேரத்திற்கு. உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு சில நாட்களுக்கு. ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் நமக்கு நிரந்தரம், நித்தியமாய் நம்மோடு கூட இருக்கிற ஒரு சமாதானம். ஆண்டவர் சொல்லாரு, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு. அப்போ தேவன் எப்பேற்பட்டவர்னா அவர் சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு. இஸ் அ பீஸ் கிவரர், இஸ் அ பீஸ் மேக்கர். அவர் தான் சமாதானத்திற்கு அதிபதி. ஆகையினால தான் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உலகம் கொடுக்கிற சமாதானம்லாம் கொஞ்ச நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 8 மணி நேரம் களியாட்டம். ஒரு சினிமா துறையில் போய் உட்காரோம், சினிமாவில் போய் உட்காரோன்னா, ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் போய் உட்காரோம், ஒரு மேஜிக் ஷோவில் போய் உட்காரோம், அது சற்று நேரம் தான், ஒரு 3 மணி நேரம், 5 மணி நேரம். சிலர் சமாதானத்திற்காக ஏதோ காரியங்களை தேடி போவாங்க, போதை வஸ்துகளெல்லாம் உபயோகப்படுறதெல்லாம். அந்த போதை அந்த தலையில் இருக்கிற சரீரத்தில் வேலை செய்கிற ஆக்டிவேட் ஆகிற அந்த நேரம் வரல தான் அது சமாதானம். ஆனால் இயேசு சுவாமி கொடுக்குற ஒரு சமாதானம் அது நித்தியமான, நிரந்தரமான, என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற, நம்மை பின்பற்றுகிற, நமக்கு உதவி செய்கிற, நம்மை ஆட்கொள்ளுகிற ஒரு சமாதானமாய் காணப்படும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த நல்ல கால நேரத்தில் இந்த வசனத்தை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் இயேசு சுவாமி சமாதானத்தை கொடுப்பார். The Lord will give a restless peace. நிரந்தரமான, தள்ளி போகாத, ஒதுக்கப்படாத, எப்பவுமே கூட இருக்கிற நிரந்தரமான சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். மறுபடியும் இந்த பகுதியை நான் உங்களுக்காக வாசித்து ஜெபிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பது. வாட் அ மைட்டி அண்ட் பிளஸட் வேர்ட் இட் இஸ். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த வசனத்தை பார்த்து கொண்டு இருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. இயேசு சுவாமி உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சமாதானத்தை கொடுப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்கு நன்றி ஆண்டவரே. இந்த யோவான் 14:27 வசனத்தில் இருக்கிற அன்புடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை இங்கே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சொல்லியிருக்கிறேன். அப்படி போல முதல் வசனத்தை நாங்கள் துவக்கும் போது உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாகன்னு சொல்லி ஆண்டவரே வசனத்தை துவக்கிறீர் ஐயா, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கேட்ட ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானம், ஆசீர்வாதம், மகிழ்ச்சி பின்தொடர கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.